தனியா ஒரு அப்பாவால குழந்தையை வளர்க்க முடியாதுன்னா அம்மாவாலையும் வளர்க்க முடியாது, அம்மாவால வளர்க்க முடியுதுன்னா அப்பாவாலையும் வளர்க்க முடியும். இது சூப்பர் அப். சைல்ட் வெல்ஃபேர் அம்மாவோட அன்பை அம்மா கொடுக்க முடியும்னா அப்பாவோட தோல் அப்பா தான் கொடுக்க முடியும். சார் மறுபடியும் இவங்க பயம் படுத்துறாங்க சார். உதைப்பதற்குள் ஓடிவிடு. இன்னைக்கு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறவங்கள இவங்க பயம் படுத்துறாங்க. எவ்வளவு பேர் புழுக்கத்துல இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ அதுக்குள்ளே இரு அப்படின்னு நீங்க பயமுறுத்துறீங்கிறாங்க. சாவு சாவும்ல. ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்கு கோர்ட்ல ஒரு நீதிமன்றம் நம்மளோட ஹிந்து லா பிளஸ் அட்வொகேட்ஸ் போராடுறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம், முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கதா பாக்குறோம். கரெக்டா சொன்னீங்க. ஆனா நீங்க சாதாரணமா ஒரு கண்டென்ட் போட்டு மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிடுறீங்க. அப்போ வந்து நார்மலா யோசிக்கிறவங்க கூட அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிவோர்ஸை நார்மலா எடுத்துக்கிறாங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நீங்க சிம்பிளா ஒரு சிங்கிள் மாம் வேர்ல்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், சுதந்திரமா இருக்கும்னு ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு வீடியோவை போட்டு நீங்க ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. சின்னதா ஒரு ப்ராப்ளமோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் அதை டாலரேட் பண்ணி மீறி வந்துருவாங்க. ஒரு கொதிநிலை இருக்குல்ல, அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் அதை பார்க்கிறப்போ லீவ் ஹிம், கட் ஆஃப், இந்த வார்த்தைகள்லாம் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிராதா, பிரிவை ஊக்குவிக்காதான்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கு. அண்ட் நாங்க போடுற ஒரு 30 செகண்ட் 1 மினிட் ரீலை பார்த்து இம்பல்சிவா யாருன்னா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட இம்மெச்சூரிட்டி. கொஞ்சம் மாறையும் பண்ணி போயிடலாம். ஒரு சில அவங்க இம்மெச்சூர்டா முடிவு எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? அப்ப இதை ஏன் நீங்க மடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? ஏன் டிவோர்ஸையும் இந்த மாதிரி வேர்ட்ஸையும் நீங்க நார்மலைஸ் பண்றீங்க? ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க?